பிதா குரு தெய்வம், அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்ற படிநிலையில் உயர் படியில் இருக்கும் ஆசிரியர் பெருமக்களின் சேவை என்பது அளப்பரிய ஒன்று. இந்த சமுதாயத்திலே அவர்கள் செய்கிற சேவைக்கு ஊதியம் என்பதே கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒரு எழுத்தறிவிக்கிறாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்கிற பழமொழிக்கு இணங்க ஆசிரியர் பெருமக்களின் சேவை என்பது மகத்தான சேவை. அவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த சமுதாயம் தான் நாளைய உலகத்திலே இந்த ஊரையும் சரி நாட்டையும் சரி வழிநடத்தப் போகிறது. இங்கிருந்து என்ன தொடங்குது அப்படிங்கறத முக்கியமா தவிர பள்ளி கல்வியை தாண்டி நீங்க கல்லூரி கல்வி போகும்போது உங்க அறிவு தான் செறிவூட்டப்படுமே தவிர உங்க குணநலன்களை மாற்ற முடியாது. பள்ளியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்பதனால் பள்ளி ஆசிரியர்களின் சேவை என்பது மிக மகத்தான ஒன்று. அத்தகைய சேவையை செய்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அந்த சேவையோடு நின்று விடாமல் உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்க அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி. அவர்கள் நினைத்திருந்தாலும் ஒரு ஆண்டிலே பணி நிறைவு முடித்துவிட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ண போயிருந்திருக்கலாம். இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குங்கிற போது இவ்வளவு பெரிய இனிஷியேட்டிவ் எடுக்குங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, இனி வரும் மாணவ செல்வங்கள் இந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு இப்பொழுது இருக்கிற இந்த திறனை விட தங்களோட திறனை வளர்த்துக் கொண்டு திறன் என்று சொன்னால் உங்களுடைய அறிவு. நீங்கள் இங்க இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஸ்கூல் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, நம்ம ஒன்னும் கத்துக்கலையா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது எல்லாம் உங்க மூளையில பதிஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவையான சமயத்துல அது உபயோகப்படும். இப்போ உங்களுக்கு தெரியாது. நீங்க அரசு பள்ளி மாணவர்கள் என்று நினைத்து அந்த தாழ்வு மனப்பான்மை என்பதே தேவை கிடையாது. ஏன்னா தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனியார் பள்ளியில அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கும். மாணவர்களா எதையும் முன்னெடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இங்க இருக்காது. அவர்களுக்கு தலைமை பண்பும் இயல்பாக வந்து விடாது. அவர்கள் கொடுக்கிற வேலையை செய்வாங்க. பிற்காலத்தில் பெரிய செல்வந்தர்களாக மாறலாமே தவிர சாதனையாளர்களாக மாறுவது அரசு பள்ளியில் இருந்து வருகிற மாணவர்கள் தான். ஆகையினால மனதான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. நீங்க இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு, நாங்க இந்த ஸ்கூல் விட்டு போயிருவோம் நினைக்க வேணாம். ஆனா பின்னாடி வரவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அவங்க அதை பயன்படுத்திருப்பாங்க. நீங்க போற இடத்துல உங்களுக்கு நல்லதா கிடைக்கும். அதனால நல்ல ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி மட்டும்தான் உயர்ந்த நிலைக்கு செல்லுமே தவிர கல்வி மட்டும் உயர்ந்த நிலைக்கு செல்லாது. ஆகவே நல்ல ஒழுக்கத்தினை ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன டீச்சர் சொல்ல கண்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு வேற ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நாங்க படிக்கலாம் அப்படி கிடையாது. போய் பேரண்ட்ஸ் சொல்லும் போதே கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலெல்லாம் உரிச்சிடுங்க அப்படின்றாங்க. அதனால அந்த ஒழுக்க நிலை வர வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். அவங்க சொல்றதை கேட்டு நடத்தீங்கன்னாவே நீங்க பாதி 50% வாழ்க்கையில வெற்றி பெற்று விடலாம். கல்வி நீங்க தரமான கல்வியை பெறுகிறீர்களோ இல்லையா, நல்ல ஒழுக்கம் இருக்கிறவர் 50% வாழ்க்கையில வெற்றி பெற்று விடலாம். மேலும் அந்த 50% சிறப்பாக மாற்றிக் கொள்வது தான் இந்த கல்வி இருக்கு எல்லாமே. ஏன்னா வெளி உலகத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும் இல்லையா. முன்னாடி இருந்த உலகங்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருக்கிற வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி, குறிப்பிட்ட ஏரியா மட்டும் சார்ந்து இருக்குது. அந்த ஏரியால அவங்க அந்த தொழில் செஞ்சு அப்படியே வளர்ச்சி எடுத்துருவோம். பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது தமிழ்நாட்டுல, ஓரிரு நகரங்களை தவிர எல்லாமே விவசாயம் ஓரியன்டட். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பரவலா தொழில் வளர்ச்சிகள் வந்துருச்சு, வேலை வாய்ப்புகள் வந்துருச்சு. அந்த வேலை வாய்ப்புகளுக்கு தகுந்தபடி உங்களை தயார்படுத்திக்கிறது தான் இந்த டிஜிட்டல். இன்னைக்கு தனியார் மயமா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் 90% இந்த டிஜிட்டல் மயம் ஆகிவிட்டது. மீறி நீங்க திறனை வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பின்னாடி சுலபமான வேலைகளை செய்யலாம். இப்ப நீங்க விளையாட்டில் அதிகமாக கவனம் செலுத்த, விளையாட்டில் கவனம் செலுத்த தவறு ஒன்றும் இல்லை. விளையாட்டை மட்டுமே கவனம் செலுத்தி உங்களது வாழ்நாட்களிலே இந்த நேரங்களை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் பிறகு உடல் உழைப்பு இப்பொழுது நீங்கள் போடுவதை விட பல மடங்கு உடல் உழைப்பு போடவும். அதனால அதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கங்க. சந்தேகங்களை ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு தெரியும் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்களை விட கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர்கள் திறன் அதிகம் உள்ளவர்கள். அது யாரும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏன்னா அங்க சும்மா பிஜி அசிஸ்டன்ட் யூஜி அதெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு போயிடுவாங்க. இவங்க எல்லாம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வராங்க. கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த தகுதி தேர்வுகளை எல்லாம் நிறைவு செஞ்சு வராங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஆசிரியர் பெருமக்கள் கிடைத்திருக்கிறார்கள். இன்னொரு உங்களுக்கு கூடுதல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் தன்னிச்சையாக ஒரு இடத்துல விட்டுவிடப்பட்டு விட்டால் அவன் ரெக்கவர் ஆகி சர்வைவல் ஆகிறத காட்டிலும் நீங்க சீக்கிரத்தை பண்ணிடுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தண்ணியே இல்லாம நீங்க சமாளிச்சிட்டீங்க, அதுவே பெரிய விஷயம். ஆனா அங்க இருக்க தண்ணி ஒரு நாள் இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான திறன்கள் உங்களுக்கு ஈஸியாக இயல்பாவே கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நீங்க மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்கள் இப்ப 8வது நீ 9th 10th இதெல்லாமே கொஞ்சம் பாடத்திட்டங்கள் மாறுதல் இருக்கும். அதனால அதெல்லாம் கண்டு சோர்வடையாமல் உள்ளத்தில் எழுச்சி பெற்று படிப்புக்கான நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கிறது, சீக்கிரமா நைட்டு தூங்குறது, அதிகமா டிவி பார்க்காம தேவையானதை மட்டும் பாக்குறது, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் ரெக்கவர் ஆகி வந்துடலாம். இந்த வாய்ப்பு சார் மூலியமா எங்க நிறுவனத்துக்கு தெரிய வந்திருக்கு. நிறுவனத்துக்கு தெரிய வந்திருந்தாலும் மேடம் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் ரொம்ப வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. தனி ஒருத்தராக இருந்து இந்த டீம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு விரைவாக செயல்படுத்துறதுக்கான
செயல்களை எல்லாம் எடுத்திருக்காங்க சங்கீதா மேடம். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து நேரம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து போறதுக்கான டைம், வரதுக்கு 2 மணி நேரம், போறதுக்கு 2 மணி நேரம். அது போக அவங்க வந்து அந்த அலுவலகத்தில் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் இன்னைக்கு நிறுத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். எதுக்கென்று சொன்னால் இந்த ஒரு தொடக்கம், இது விழா கிடையாது, உங்களை அறிவு சார்ந்த ஒரு துவக்கத்தை இங்கு ஏற்படுத்தி தருகிறார்கள். விழா என்பதை விட துவக்கம் என்பது வேற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கான ஒரு புது தொடக்கம் இது. இதையெல்லாம் முறையா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பயுமே பள்ளி முடிந்து ஒரு கடைசி நாள் போகும்போது மாணவர்களுக்கான இயல்பான ஒரு குணங்கள் என்ன இருக்கும், ஏதாவது உழைச்சிட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது ஒரு ஜாலியா நீங்க பண்ணுவீங்க, இந்த வேணும்னு செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் செஞ்சு சேதப்படுத்திக்கலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா நமக்கு செய்யற ஆட்கள் ரொம்ப கம்மி. அப்ப இருக்கிறத நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அடுத்தவங்களுக்கு நம்ம அப்படியே நல்லதா விட்டுட்டு போகணும். அதனால எல்லாருமே பொறுப்புணர்வோட செயல்பட்டு நாளைய சமுதாயம் நல்லபடியாக ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக வளர நீங்கள் எல்லாம் முன்னெடுப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.